Hello everyone, எல்லாருக்கும் வணக்கம் and welcome back to NISHU'S Delight. It's me, Nisha. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1 day vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் ஸ்கூல், கிட்டுக்கு ப்ரீ ஸ்கூலுங்கிறதுனால 10 o'clock தான் போகணும். ஸோ சார்விக்கு அன்றைக்கி ஹாலிடே. ஸோ அன்றைக்கி என்னோடய ரொட்டீன் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சோன்னா எப்போவுமே போல் நான் ஃபஸ்ட்டு அந்த மில்க் பேஸ்கெட்டை எடுத்துருவேன். ஸோ எடுத்தோடனே அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹெல்த் மிக்ஸ் கொடுக்கறதுனால ஃபஸ்ட்டு நான் அதை தான் பண்ணுவேன். அன்றைக்கி லீவுங்கிறதுனால கூட கொஞ்சம் நிதானமாக தான் எழுந்திரிச்சேன். முன்னாடி நாள் வாங்கின வெஜிடபிள்ஸ் அப்படியே கவரில் போட்டு அப்படியே வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஹாலிடேங்கிறதுனால அடுத்த நாள் நிதானமாக பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் பிரித்து பாக்ஸில் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ அன்றைக்கி காலையில் தான் எடுத்து எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு இருந்தேன். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தான் வெஜிடபிள்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ எப்போவுமே நிறைய வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றதுனால வெஜிடபிள்ஸ் மட்டும் அப்பப்போ ரீஸ்டாக் பண்ணிகிட்டே இருப்பேன். அன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். ஸோ வெஜிடபிள்ஸும் பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்குவேன், ஆனால் கொஞ்சம் கம்மியாக வாங்குவேன். ஏன்னா ஒரே டைமாக 2 வாட்டி அந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குவேன், ஆனால் நிறையவே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வாங்கி வச்சுக்குவேன். ஸோ அன்றைக்கி லஞ்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் எடுத்து வச்சாச்சு. காலையில் கிட்டுக்கு கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணதுனால எல்லாம் அப்படியே இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இந்த இடம் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னா லன்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அப்படி இல்லைன்னா லஞ்சுக்கும் சேர்த்து எல்லா பாத்திரம் அதுக்கப்புறம் எல்லாமே அந்த இடத்த மெஸ்ஸியாக்குறதுனால தனித்தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆர்கனைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எப்பவும் போல் லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் தான் கட் பண்ணி வச்சுருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா பப்பாயா தான் கட் பண்ணலான்னு இருந்தேன், ஆனால் ஆல்ரெடி ஆப்பிள்ஸ் கட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் பனானாஸ் அதில் ஆட் பண்ணோன்னா மில்க் ஷேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பப்பாயா எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸும் கட் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவேன். கியூக்கம்பர்ஸ் கம்பல்சரி வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 4 times ஆச்சு நான் கொடுத்துருவேன். சம்மர் டைமில் நிறையவே கொடுப்பேன், மீதி டைம்லலாம் கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருவேன். வெறுமனே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக மிளகாத்தூள்லாம் போட்டால் சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டு கொடுத்துருவேன். குக்கிங்கிறது எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச விஷயம். அதுவும் கிட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே பிடிச்சிது. டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் ட்ரை பண்ணணும், அதுவும் இவங்க சாப்பிட்டாங்கன்னா அதுலேயே இன்னும் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்லாம் ஐடியாஸ் கிடச்சிது. சொல்லப்போனால் கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் குக்கிங் இன்னுமே நல்லா ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சேன்னே சொல்லலாம். பிஃபோர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நான் டோட்டலாக வேறு. பட் ஆஃப்டர் மேரேஜ் அதுவும் குழந்தைங்களுக்கு அப்புறம் ஒரு டெடிக்கேட்டடாக 100% நான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தானாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க டேக் கேர் பண்ணுறதுல அவங்க கண்டிப்பாக கிட்ஸு ஃபுட்டு சாப்பிட்றது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ ஒன்றையும் யோசித்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்து, ஸ்பைஸும் பார்த்திங்கன்னா நான் லேட்டாக தான் அவங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தேன். இன்னமும் கிட்டுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நாங்களும் அதுக்கு மாறிக்கிட்டோம். ஹஸ்பண்ட்லாம் நல்லாவே ஸ்பைஸ் சாப்பிட்ற ஒருத்தர், ஆனால் அவருமே என்னால் 2 டைமாக ஒரே இதுவாக குக் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால 2 பேருமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கூட ஒன்றா தான் செய்வேன், ஆனால் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தனியாக எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு மட்டும் ஸ்பைஸ் ஆட் பண்ணி வச்சுருவேன். ஸோ குக்கிங்கும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு. மேரேஜ் ஆன ஸ்டார்டிங்கில் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. மசாலாலாம் அப்படியே ராவாக இருக்கும், வாயில் கூட வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பண்ண அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 year ஆச்சும் ஆகும். பிஃபோர் மேரேஜ் அம்மாலாம் சொல்லிகிட்ருப்பாங்க, மேரேஜ் ஆகிட்டு போனேன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவேன், ஸோ இப்போவே குக்கிங் கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஆனால் அப்போல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படியே ஜாலியாக அந்த மாதிரி இருப்போம் இல்லையா. ஸோ அந்த டைமில் நம்மளுக்கு குக்கிங்கிறது இன்ட்ரெஸ்ட்டும் வராது. பட் ஆஃப்டர் மேரேஜ் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம குக்கிங் பண்ணி தான் ஆகணும். ஏதோ ஒன்று பண்ணி அப்படியே தப்பெல்லாம் பண்ணி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், எந்த இடத்துல மசாலா நிறைய போடணும் கம்மியாக போடணும் அண்ட் நல்லா வேக வைக்கிறது, இது எல்லாமே ஸ்லோவாக கற்றுக்க ஆரம்பிச்சிரும்.
நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆனால் இப்போவும் இங்கே இருக்கும்போது அந்த ரொட்டீன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். கரெக்டாக காலையில் எழுந்திரிக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ரெடி பண்ணி கிட்ஸு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாக்ஸ் பேக் பண்ணுறது எல்லாமே. அதே அம்மா வீட்டுக்கு போனால் இன்னமும் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். ரொம்ப லேசி ஆகிடும், ஒரு வேலை பண்ண முடியாது, அந்த ரொட்டீனும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது இல்லையா? ஸோ இங்கே இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, நம்ம தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்ற மைண்ட் செட். ஆனால் அங்கே போனால் அம்மா இருக்காங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ஆனால் ஊருக்கு போனாலுமே கிட்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் கண்டிப்பாக டேக் கேர் பண்ணிப்பேன். ஏன்னா இவங்களுக்கு ஃபுட்டு ஊட்டுறது என்னை தவிர வேறு யாராலையுமே ஊட்ட முடியாது, அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க் அது. ஸோ ஸ்டார்டிங்கெல்லாம் எனக்கு எவ்வளோ அளவு போடுறது அதெல்லாம் கூட தெரியாது. பட் இப்போல்லாம் கொஞ்சம் ஹெல்த் கான்ஷியஸாக நிறைய நானும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் குக்கிங்கும் கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நல்லா டயட் பேஸ்டு ஃபுட்டாகவும் பண்ணுவேன், ப்ளஸ் நல்லாவும் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துப்போம். நான்வெஜ்ஜும் வீக்லி 2 or 3 days அந்த மாதிரி எடுத்துகிட்டு, ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாகவே போகிற மாதிரி வச்சுக்குவேன். பேசிகிட்டே லன்ச் ஓரளவுக்கு முடிச்சாச்சு இல்லையா? ஸோ அவரைக்காய் பொரியல் முடிஞ்சுது. அதுவும் பார்த்திங்கன்னா காரம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு எடுத்தேன்னா முடிஞ்சுது. ஸோ கிட்ஸும் அது நல்லா சாப்பிடுவாங்க அப்படி. ஸோ அது வேகிற டைமில் கொஞ்சமாக இந்த மில்க் ஷேக், ஆப்பிள் பனானா வச்சுருந்தேன் இல்லையா? ஸோ எப்போவுமே இந்த மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் ஆப்பிள்ஸ் அண்ட் கொஞ்சம் பனானாஸ் போட்டுட்டு கொஞ்சம் நட்ஸ் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நட்ஸ் பேஸ்ட் இருந்ததுனால நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்வீட்னஸ்க்காக இந்த டேட்ஸ் நான் ஆட் பண்ணிக்குவேன், இல்லைனா சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுவேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் பால் இல்லை. ஸோ உடனே பாலெல்லாம் வச்சுட்டு லஞ்சோடவே அதையும் வச்சுட்டேன். ஸோ 3 ஸ்டவ்வில் 3 வச்சாச்சு. ஸோ லஞ்சும் குயிக்காக முடிஞ்சிடும், ரைஸும் ஆல்ரெடி வச்சாச்சு. ஸோ இந்த டைமில் அது பால் காசுறதுக்கு எப்படி ஒரு 5 minutes ஆகும். ஸோ அந்த டைமில் இந்த வாஷிங் மிஷினும் லோட் பண்ணிவிடுவேன். ஸோ அடுத்து என்னென்ன வேலையோ அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் டு ஆஃப்டர்நூன்லேயே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி பார்த்துட்டு ஆஃப்டர்நூன்லேருந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பேன் ஃபேமிலி கூட. ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டின்னர் பண்ணுறது. ரைஸும் பார்த்திங்கன்னா வடித்து தான் சாப்பிட்றதுனால அது ஜஸ்ட் ஒரு 1/2 hourலேயே முடிஞ்சிடும். அதை வச்சுட்டு மீதியெல்லாம் பண்ணுறதுக்குள்ளே ரைஸ் முடிஞ்சிடும். ஸோ அவரைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தாலே தெரியும் காரம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருப்பேன். இப்போது மில்க் ஷேக் நான் எப்போவுமே பால் கொஞ்சம் வார்மாக இருக்கிற போது தான் ஊற்றுவேன். பட் இந்த டைமில் கொஞ்சம் அது டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் லைட்டாக சூடாக இருக்கும் போதே ஊற்றிட்டேன். ஆனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க, வார்மாக இருந்ததுக்கப்புறம் எப்போவுமே மிக்ஸி ஜாரில் போட்டு மில்க் ஷேக் பண்ணுங்கள். பால் மட்டுமே ஆட் பண்ணி நம்ம மில்க் ஷேக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கிட்ஸுக்கும் அது குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் திக்காக ட்ரை பண்ணேன், இவங்களுக்கு பிடிக்காததுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்டர் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமே கொஞ்சம் குடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போது மில்கோட அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த ஸ்மூத்தீஸ் பண்ணும்போது ஒரு ஃப்ரூட்டை விட 2-3 ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆட் பண்ணுற ஃப்ரூட்ஸை நம்ம செலக்டடாக ஆட் பண்ணணும். ஸோ கிட்டு வர்றதுக்குள்ளே நம்ம மில்க் ஷேக்கும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் லஞ்சும் உடனே கொடுக்க மாட்டேன், ஜஸ்ட் கொஞ்சமாக மில்க் ஷேக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் லஞ்ச் கொடுப்பேன். ஒன்று ஃப்ரூட்ஸாக ரெடி பண்ணி வச்சுருவேன், அப்படி இல்லைன்னா மில்க் ஷேக் ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அவங்களும் சாப்பிட்டுடுவாங்க. இதுக்கப்புறம் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பசிச்சதுன்னா முன்னாடியே எடுத்துக்குவேன், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு நிதானமாக சாப்பிடுவேன். ஸோ சாப்பிட்றதுக்கு எப்படியோ ஒரு 10:30 கிட்ட ஆகிடும். லைஃப் சேவரே இந்த தோசை இட்லி பேட்டர் தான் இல்லையா? ஸோ அர்ஜென்ட்னாலும் ஒரு தோசை வச்சு ஏதோ ஒரு கிரேவி லஞ்சுக்கு பண்ணதே வச்சு கூட சாப்பிட்டு முடிச்சா பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிடும். ஆனால் கிட்ஸுக்கு மட்டும் ஒன் டே ஃபாலோ பண்ணுவேன். முன்னாடியே சொன்ன மாதிரி மண்டே ரைஸ் ஐட்டம் எதுனா, அண்ட் டியூஸ்டே வீட் அதாவது கோதுமையில் செஞ்ச ஐட்டம், அண்ட் வெட்னஸ்டே மில்லட்ஸ், அந்த மாதிரி ஒரு நாளுக்கு ஒன்று ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதையே நிறைய பண்ணேன் அப்படின்னா அதையே பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்குவோம். அப்படி இல்லை கொஞ்சமாக கிட்ஸுக்கு மட்டும் பண்ணேன் அப்படின்னா தோசை எதனா எடுத்துக்குவேன்.
ஒரு டைம்லாம் கிட்ஸ் வந்து அவங்களே ஒரு சில இன்னோவேட்டிவாக ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கிட்ஸ் ஷோவெல்லாம் பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும் அப்படின்வாங்க. ஸோ சார்வி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் கிளாஸில் கியூக்கம்பரை செட் பண்ணி வச்சுருந்தா. ஸோ அது உடஞ்சதுனால நான் இன்னொன்று கொடுத்து ஹெல்ப் பண்ணேன். ஸோ இது மாதிரிலாம் பண்ணுறது அவங்களுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கியூக்கம்பர் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் ஜூஸ் குடிக்கிறது. ஆனால் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக மில்க் ஷேக் ஊற்றி குடித்தோம். சார்விக்கு அன்றைக்கி ஸ்கூல் லீவுங்கிறதுனால முன்னாடியே நான் மில்க் ஷேக்கெலாம் கொடுத்து விட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொஞ்சமாக இந்த தோசை மாவு போட்டு அதில் எக்கு போட்டு அதை கொடுத்து விட்டேன். அதுக்கப்புறம் தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பொட்டேட்டோ ராஜ்மா வந்து முன்னாடி பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் கொஞ்சம் வச்சுட்டு கியூக்கம்பர்ஸும் வச்சுட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டையும் முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு தயிர் மட்டும் மிக்சர் ஜாரில் போட்டு அதை இது பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் ஜஸ்ட்டு தாளித்து தான் போடணும். கடுகு, உளுந்து, வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம், காரத்துக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து போட்டோன்னா இந்த தயிர் குழம்பும் ரெடி ஆகிடும். ரொம்ப சிம்பிள். ஸோ அதையும் முடிச்சுட்டு அதுக்குள்ளே கிட்டுவும் ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு. ஸோ கிட்டுக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மில்க் ஷேக் கொடுக்கவே மறந்துட்டேன். ஸோ கியூக்கம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன். இவனை தனியாக சாப்பிட விட்டோன்னா இந்த வேலைகள் தான் நடக்கும். இப்போ ஸ்கூல் போகிறதுனால அந்த மாதிரி ப்ளே வந்து வீட்லேயே பண்ணுறது. டெடி பேர்ஸ் எல்லாம் லைனாக வச்சுட்டு கிட்டும் உட்காந்து சாப்பிட்டு அந்த ஸ்கூலில் பண்ணுற மாதிரியே வீட்லேயும் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் நானும் என்னோடய லன்ச் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரசமும் வச்சுருந்தேன். ஸோ அதையும் வச்சுட்டு லன்ச்சையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்ஸுக்கும் ஊட்டி விட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கிட்ஸு கொஞ்ச நேரமாச்சு நேப் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஈவினிங் ரொட்டீனே ஸ்டார்ட் ஆகும். ஈவினிங் கண்டிப்பாக டீ இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ நான் எப்போவுமே டீ பார்த்திங்கன்னா பவுடரை விட மோஸ்ட்டாக அந்த லீஃபோட வர டீ தான் ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் இருக்க அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த எசன்ஸும் அதில் நிறைய வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நான் அது மாதிரி தான் எடுத்துப்பேன். அண்ட் கிட்ஸுக்கும் வந்து கொஞ்சம் மில்க்கும் கொடுத்துடுவேன். கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா காலையில் எப்போவுமே ராகி மால்ட் தான் கொடுத்துருவேன். ஈவினிங் இந்த மாதிரி லைட்டாக பீடியாஷூர் மிக்ஸ் பண்ணி அந்த மில்க்கு கொடுப்பேன். சீக்கிரமாகவே மில்க் கொடுத்தோம் அப்படின்னா டின்னரும் சீக்கிரமாக எடுத்துக்குவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேங்கிறதுனால சரி சாய்பாபா கும்பிடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஈவினிங் விளக்கேற்றி கும்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவிட்டியாக இருக்கும் வீடு. ரொம்பவே அந்த ஃப்ரேக்ரன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா சாய்பாபாவுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படிங்கிறதுனால மோஸ்ட்டாக தேர்ஸ்டே தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவருக்குமே அன்றைக்கி வந்து ரொம்பவே பிடிச்ச நாளுங்கிறதுனால அன்றைக்கி வந்து அவருக்குன்னு ஸ்பெஷலாக ஒதுக்கி நம்ம பண்ணுறதுல ரொம்பவே நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து என்னால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு விளக்கேற்றியாச்சும் கும்பிட்டுருவேன். வேலையை பொறுத்து நிறைய வேலை இருந்தது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக விளக்கேற்றிடுவேன். அப்படி இல்லை ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா நல்லாவே பூஜை பண்ணி கற்பூரம் ஏற்றி கும்பிடலாம். இந்த மாதிரி கும்பிடும்போது நம்மளுக்கே அந்த பாசிட்டிவிட்டி வீட்டில் சுற்றி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய நைட் ரொட்டீன். ஸோ டின்னரெல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. நெக்ஸ்ட் டேக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சா தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால காலையில் ஹவுஸ் ஹெல்ப் வந்து எனக்கு நல்லா ஸ்க்ரப் பண்ணி நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணி எல்லாத்தையும் தொடச்சி விட்டுருவேன். ஸோ அப்போ தான் நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு தூங்க முடியும். என்னால் கண்டிப்பாக கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye from Nishu's Delight. Bye. Take care. The afterglow